Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பரந்தூர் விமான நிலையத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து பரந்தூரில் தொழில் பூங்கா அமைக்கவும் தமிழக அரசு ஆலோசனை செய்து வருகிறது. பரந்தூர் விமான நிலையத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் பரந்தூரில் தொழில் பூங்கா அமைக்க தமிழக அரசு ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பரந்தூரில் புதிய பசுமை விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தமிழக அரசு நிறுத்தியிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. விமான நிலையம் அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட 1700 ஏக்கரில் சிப்காட் பூங்கா அமைக்க உயர்மட்ட அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் சிப்காட் தொழில் பூங்காவை அமைக்க முடியுமா என்ற கோணத்தில் அரசு உயரதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். பரந்தூர் விமான நிலையத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் பரந்தூரில் தொழில் பூங்கா அமைக்க தமிழக அரசு ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. பரந்தூரில் புதிய பசுமை விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தமிழக அரசு நிறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அந்த இடத்தில் தொழில் பூங்கா அமைப்பதற்கான ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பவித்ரா, வணக்கம். சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் பயணியர் மற்றும் சரக்கு போக்குவரத்து தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழலில் சென்னையினுடைய 2வது விமான நிலையத்தை அமைக்க முடிவு செய்த கடந்த திமுக ஆட்சியில் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பொது தனியார் கூட்டு முயற்சியில் 5600 ஏக்கர் பரப்பளவில் இந்த பசுமை விமான நிலையத்தை அமைப்பதற்கான ஒரு முடிவு என்பது கடந்த திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்டது. அதற்கான நிர்வாக அனுமதி கடந்த 2023ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட நிலையில் 3000 ஏக்கர் நிலமும் அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான பணிகளை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் மேற்கொண்டு வந்தது. பரந்தூர் சுற்றுப்புற பகுதியில் இருக்கக்கூடிய 20 கிராமங்களை உட்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய நிலங்களை கையகப்படுத்தி அந்த விமான நிலையத்தை அமைப்பதற்கு கடந்த திமுக அரசு முடிவு செய்து அந்த பணிகளையும் விரைவுபடுத்தி இருந்தது. குறிப்பாக நீர்நிலைகள், விளைநிலங்கள், குடியிருப்புகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய அந்த நிலங்களை கையகப்படுத்துவதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். தற்போது வரை அந்த போராட்டம் என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நேரடியாக பரந்தூருக்கு சென்று இந்த பகுதியில் விவசாயத்தையும் விளைநிலங்களையும் அளிக்கக்கூடிய இந்த பரந்தூர் திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம், அந்த உத்தரவாதத்தை தங்களுக்கு தருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதோடு பரந்தூர் பகுதி மக்கள் அவர்களுடைய சார்பாக நீதிமன்றத்திலும் தாவேகா சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த திட்டத்திற்கு ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றிருக்கிறார். தாவேகா தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் அமைந்திருக்கிறது. கடந்த வாரம் இந்த பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் மற்றும் தமிழக அரசை சார்ந்த உயர் அதிகாரிகளோடு ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த பரந்தூர் திட்டத்தை என்னுடைய நிலை என்னவாக இருக்கிறது, அதற்கு மாற்று ஏற்பாடுகள் என்னவாக செய்யலாம் என்பது தொடர்பான கருத்துக்கள் கேட்டறியப்பட்டிருக்கிறது. அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தற்போது இந்த பரந்தூர் புது விமான நிலையம் அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணிகள் முழுமையாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏற்கனவே 1700 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான நிவாரணமும் அந்தந்த பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அதனை திரும்ப பெற முடியாது என்பதை காரணத்துக் கொண்டு அந்த கையகப்படுத்தப்பட்ட 1700 ஏக்கரிலும் புதிய சிப்காட் தொழில் பூங்காவை அமைக்கலாமா என்பது தொடர்பான ஒரு முன்மொழிவும் தமிழக அரசினுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக முதலமைச்சருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து இந்த பரந்தூர் விமான நிலைய பணிகளை அதிகாரப்பூர்வமாக நிறுத்துவது தொடர்பான செய்திக்குறிப்பு தமிழக அரசின் மூலமாக வெளிவரலாம் எனவும் அந்த இடத்தில் மாற்று ஏற்பாடுகளை செய்வதற்கான நடவடிக்கைகளை தொடங்கலாம் எனவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.